ஓம் சாந்தி 24/2/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் கயிற்றினை ஒரு தந்தையுடன் பிணைந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சம்பந்தம் ஒருவருடன் இருக்கிறது. ஒருவருடன் தான் உறவை கட்டி காப்பாற்ற வேண்டும். கேள்வி: சங்கம யுகத்தில் ஆத்மா தன்னுடைய கயிற்றை பரமாத்மாவுடன் இணைக்கிறது. இதனுடைய வழக்கம் அஞ்ஞானத்தில் எந்த ரூபத்தில் இருந்து கொண்டு வருகிறது? பதில்: திருமணத்தின் போது மணப்பெண்ணுடைய முந்தானையை மணமகனுடன் இணைக்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் அவருடைய துணைவியாக இருக்க வேண்டும் என்று பெண் நினைக்கிறாள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்ற முந்தானையை தந்தையுடன் இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அரைக்கல்பத்திற்கு நம்முடைய பாலனை தந்தை மூலம் நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முரளியின் பாடல்: வாழ்க்கையின் கயிறை உன்னுடன் தான் பிணைத்திருக்கிறேன். ஓம் சாந்தி. பாருங்கள், வாழ்க்கையின் கயிறை உன்னுடன் பிணைத்திருக்கிறேன் என்று பாடலில் சொல்கிறார்கள். எப்படி ஒரு கன்னிப்பெண் தன்னுடைய வாழ்க்கையின் கயிறை கணவனுடன் பிணைக்கிறாள் என்றால், வாழ்க்கை முழுவதும் அவருக்கே துணைவியாகி இருக்க வேண்டும், அவர்தான் பராமரிக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் கயிற்றை தந்தையுடன் பிணைத்திருக்கிறீர்கள். அவரை எல்லையற்ற தந்தை என்று சொன்னாலும் சரி, ஆசிரியர் என்று சொன்னாலும் சரி, குரு என்றாலும் சரி, இது ஆத்மாக்களின் வாழ்க்கையின் கயிறை பரமாத்மாவுடன் பிணைப்பதற்கான விஷயமாகும். அது எல்லைக்குட்பட்ட ஸ்தூல விஷயம், இது சூக்ஷ்மமான விஷயமாகும். கலியுகத்தில் இருப்பது அனைத்தும் அசுர வழிகளின் விஷயங்கள். நாம் வாழ்க்கையின் கயிறை ஒருவரிடம் பிணைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சம்பந்தம் ஒருவரிடம் இருக்கிறது. ஒருவருடன் தான் சம்பந்தத்தை கட்டி காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அவரிடமிருந்து நமக்கு மிகவும் நல்ல சுகம் கிடைக்கிறது. அவரோ நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார். எனவே அப்படிப்பட்ட தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இது ஆன்மீக கயிறாகும். ஆத்மாதான் ஸ்ரீமத் பெறுகிறது. அசுர வழியை பெற்றதினால்தான் கீழே விழுந்தீர்கள். இப்பொழுது ஆன்மீக தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நாம் நம்முடைய ஆத்மாவின் கயிறை பரமாத்மாவுடன் பிணைந்து விடும்போது நமக்கு அவரிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சதா சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அல்பகால வாழ்க்கை கயிற்றினால் கீழே விழுந்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். இது 21 பிறவிகளுக்கான கேரண்டியாக இருக்கிறது. உங்களுடைய வருமானம் எவ்வளவு வலிமையானது! இதில் தவறுகள் செய்யக்கூடாது. மாயை நிறைய தவறுகளை செய்விக்கிறது. ஆகையால கவனமாக இருக்கணுன்றார். சத்தியுகம் இருந்தபோது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் நாம் தூய்மையாக இருந்தோம். கலியுகத்தில் நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். அப்படியென்றால் தந்தை சங்கமத்தில் ஞானம் அளித்திருக்க வேண்டும், சத்தியுகத்தில் அல்ல. இந்த விஷயங்களை போன கல்பத்தில் யார் புரிந்து கொண்டார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்போது நாற்று நடப்படுகிறது. மிகவும் இனிமையான செடியின் நாற்று நடப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். முதலில் பிராமணர் ஆக வேண்டும்.
குட்டீகரணம் போடும்போது அவசியம் உச்சி குடுமி வரும் அல்லவா? அதாவது குட்டீகரணம் போடும்போது காலும் தலையும் டச் ஆகும். அதுபோல இப்போ சூத்ரனிலிருந்து நீங்க பிராமணர் ஆகணும், பிராமணரிலிருந்து தேவதை ஆகணும் அப்படின்றார். யஜ்யத்திலோ அவசியம் பிராமணர்கள் வேண்டும். இது சிவன் அல்லது ருத்ரரின் வேள்வியாகும். ருத்ர யஜ்யம் என்றுதானே சொல்லப்படுகிறது. இந்த சிவபாபாவின் எண்ணம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கானதாகும். ருத்ரன் சிவபாபா நிராகாரமானவர் ஆவார். அவர் மனித உடலில் வராமல் எப்படி யஜ்யத்தை உருவாக்க முடியும்? மனிதர்கள்தான் யஜ்ஞத்தை படைக்கிறார்கள். இப்பொழுது பிராமணர்களாகிய நீங்கள்தான் தேவதை ஆகிறீர்கள். உண்மையில் ஹம்சோ சோகம், அதாவது நான் தான் அது, அதுதான் நான் என்பதின் அர்த்தம் இதுதான். அதாவது உலகத்துல ஹம்சோ சோகம் அப்படின்ற ஒரு மந்திரம் பிரசித்தமானது. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா, ஆத்மாவே பரமாத்மா ஆயிடும், அப்புறம் பரமாத்மா ஆத்மா ஆயிடும்னு சொல்லி. அதுக்கு பாபா சொல்றார், அது இல்லை, ஆத்மாவாகிய நானே பிராமணன் ஆகிறேன், நானே தேவதையாக ஆகிறேன் என்பதாகும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! ராவணன் வந்த உடனேயே ராவணனின் வழி ஆரம்பமாகிவிட்டது. சத்யுகத்திலோ இந்த ஞானம் மறைந்து போய்விடும். இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதல்லவா? அப்போதுதான் தந்தை வந்து ஸ்தாபனை செய்வார். இப்போது இருப்பது சங்கம யுகம். ஒவ்வொரு கல்பமும் சங்கம யுகத்தில் வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். மற்ற விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் இந்த யஜ்யத்தில் ஸ்வாஹா ஆக வேண்டி இருக்கிறது. மாயை உங்களை முட்டாளாக ஆக்கிவிட்டிருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது நான் உங்களை லக்ஷ்மி நாராயணனை போல் ஆக்க வந்திருக்கிறேன். இன்று நாம் என்னவாக இருக்கிறோம், நாளை நாம் என்னவாக இருப்போம் என்ற இந்த படம் மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் மாயை கூட குறைந்ததல்ல. மாயா கயிறை இணைக்க விடுவதில்லை, இழுப்பறி ஆகிறது. அதாவது பாபா ஸ்ரீமத் கொடுப்பார், அந்த ஸ்ரீமத் படி நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனாலும் மனதிற்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும். அந்த ஸ்ரீமத் படி நடக்க முடியாம போயிடும். அதற்கு காரணம் மாயா வந்து கயிறை இணைக்க விடாது. பாபாவை நினைவு செய்கிறோம், பிறகு என்ன ஆகிறது என்றே தெரிவதில்லை, மறந்து விடுகிறோம் என்கிறார்கள். இதில் உழைப்பு இருக்கிறது. உங்களுடைய புத்தியில் ஞானம் முற்றிலுமாக பதிந்துவிட வேண்டும். கயிறு ஒருவருடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பிறகு வேறு யாருடனும் பிணைக்காதீர்கள், இல்லையென்றால் விழுந்து விடுவீர்கள். பாரலௌகீக தந்தை மிகவும் எளிமையாக இருக்கிறார். எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை. லௌகீக தந்தையோ கார்களில் விமானங்களில் சுற்றுவார். இந்த எல்லையற்ற தந்தை நான் தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் குழந்தைகளின் சேவைக்காக வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். ஹே அழியாத சர்ஜன், வாருங்கள், வந்து எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்கள் என்று நீங்கள் அழைத்தீர்கள். இப்பொழுது இன்ஜெக்ஷன் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. யோகா செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் சாம்பலாகும் என்று தந்தை கூறுகிறார். தந்தை 63 பிறவிகளின் துக்கத்தை நீக்குபவராகவும் 21 பிறவிகளுக்கு சுகத்தை கொடுப்பவராகவும் இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய புத்தியின் ஆன்மீக கயிறை ஒரு தந்தையுடன் இணைக்க வேண்டும். ஒருவரின் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நீங்கள் மிகவும் இனிமையான செடியின் நாற்றை நட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எனவே முதலில் சுயம் தன்னை மிக மிக இனிமையானவராக ஆக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருந்து பாவ கர்மங்களை அழிக்க வேண்டும். வரதானம், மனன சக்தி, அதாவது ஞான சிந்தனை செய்யும் சக்தியின் மூலம் ஒவ்வொரு பாயிண்டின் அனுபவியாக ஆகக்கூடிய சதா சக்திசாலியானவர் மாயா ப்ரூஃப், தடைகள் ப்ரூஃப் ஆகுங்கள். அதாவது மாயாவினாலும் தடைகளினாலும் பாதிக்கப்படாதவர் ஆகுங்கள். எப்படி சரீரத்தின் சக்திக்கு ஜீர்ணிக்கும் சக்தி அல்லது செரிமான சக்தி அவசியமோ, அதேபோல் ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்க வேண்டும் என்றால் மனனம் செய்யும் சக்தி, அதாவது ஞான சிந்தனை செய்யும் சக்தி அவசியமாக இருக்கிறது. மனன சக்தியின் மூலம் அனுபவ சொரூபம் ஆகிவிடுவது இதுதான் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய சக்தி ஆகும். அப்படிப்பட்ட அனுபவம் உடையவர் ஒருபோதும் ஏமாந்து போக முடியாது. கேள்விப்படும் விஷயங்களால் நிலை குலைந்து போக மாட்டார்கள். அனுபவிகள் சதா நிரம்பியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சதா சக்திசாலியாக, மாயா ப்ரூஃபாக, தடைகள் ப்ரூஃபாக ஆகி விடுவார்கள். அதாவது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே மனன சக்தி. ஞான சிந்தனை செய்து கொண்டே இருக்கணும், அசை போட்டுக்கொண்டே இருக்கணும். ஞான சிந்தனை செய்யும் போது பாபாவுடைய ஞானம் எமர்ஜ் ரூபத்தில் புத்தியில் இருக்கும். ஆகையால் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போது அல்லது சூழ்நிலைகள் வரும்போது சகஜமாக கடந்து வந்துடலாம். அது ஒரு தடையாக இருக்காது. எந்த விதத்துலேயும் மாயினுடைய பாதிப்பில் வரமாட்டோம். ஆகையால் பாபா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மனனம் செய்து சிந்தனை செய்து அதனுடைய ஸ்வரூபம் ஆயிடுங்க, அப்போது சக்திசாலியாக இருப்பீங்க அப்படின்றார். அதை பாபா எவ்வளோ ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கிறார். இப்போ முதல்ல நாம் வேறையாக இருக்கிறோம், சாப்பாடு வேறையாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் அந்த சாப்பாடை சாப்பிட்றோம். அந்த மென்று சாப்பிடும் போது தான் செரிமானம் ஆகும். செரிமானம் ஆனால்தான் நமக்கு சக்தி கிடைக்குது. அதே போல் ஞானம் கேட்குறோம். நான் வேறு, ஞானம் வேறு. அப்புறம் ஞானம் நான் உள்ள புத்தியில் உள்வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை அசை போடணும் அல்லது அதனுடைய ஸ்வரூபமாக மாறணும். அப்போ தான் எனக்கு சக்தி கிடைக்கும். அப்போ தான் மாயா ப்ரூஃப், தடைகள் ப்ரூஃப் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன், குஷியின் பொக்கிஷம் சதா கூடவே இருக்கட்டும். அப்போது மற்ற எல்லா பொக்கிஷங்களும் தானாகவே வந்துவிடும். அவ்யக்த சமிகை, வெற்றி நிறைந்தவர் ஆக வேண்டும் என்றால் சாதாரண செயல்களில் இருந்து கொண்டே ஃபரிஷ்தாவின் நடத்தை மற்றும் நிலை இருக்க வேண்டும். மற்றபடி என்ன செய்வது? விஷயமே அப்படி இருந்தது, சூழ்நிலையே அப்படி இருந்தது, பிரச்சனையே அப்படி இருந்தது, ஆகையால் சாதாரண தன்மை வந்துவிட்டது என்று அப்படி சொல்லக்கூடாது. எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட நிலைமையிலும் உங்களுடைய அலௌகீக சொரூபம் ஒவ்வொருவருக்கும் அனுபவம் ஆக வேண்டும். விஷயம் எப்படியோ அப்படி உங்களுடைய சொரூபத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். விஷயங்கள் உங்களை மாற்றிவிடக்கூடாது. அப்பொழுது அனைவருக்கும் சமீபத்தில் வருவீர்கள். மேலும் ஒற்றுமையின் குழு வலுவானதாக இருக்கும். சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும், விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனாலும் நமக்கு என்ன லட்சியம் இருக்கணும்? என்னுடைய நடை மற்றும் நிலை ஃபரிஷ்தாவினுடையதாக இருக்கணும். அந்த லட்சியம் இருந்ததுன்னா
சூழ்நிலைகள் மாறும் போதும் கூட அந்த அலௌகீக ரூபம் மாறாது. உலகத்துல கூட விஷயங்கள் மாறும்போது எப்படிப்பட்ட விஷயமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய மனநிலை மாறிடுறது. நமக்கும் அப்படி மாறிடுச்சுன்னா அப்ப நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஞானத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? யோகா செய்து என்ன பிரயோஜனம்? ஆகையால அந்த லட்சியம் இருந்தது அப்படின்னா அந்த சொரூபத்துல இருக்க முடியும். ஒரு குழுல இருக்கும்போது அனைவருடனும் சமீபத்துல வர முடியும். அப்போதான் அந்த ஒற்றுமையின் குழு உறுதியானதாக இருக்கும் அப்படின்றார். ஓம் சாந்தி.